கொடைக்கானலில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் புலிப்பிடித்தான் கானல் நீர்த்தேக்கம் நிரம்பியதால் கரை உடைந்து பெருக்கெடுத்த காட்டாற்று வெள்ளத்தால் கீழான வயல் கிராமத்தை இணைக்கும் தரைப்பாலம் சேதமடைந்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். வணக்கம் அரவிந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 3 தினங்களாக இடைவிடாமல் கனமழை மற்றும் மிதமான மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக நீரோடைகள் நீர்த்தேக்கங்கள் நிரம்பின. இந்நிலையில் கொடைக்கானலில் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக உள்ள மன்னமனூர் ஊராட்சிக்குட்பட்ட கடைக்கோடி கிராமமாக உள்ள கீழானவயல் கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு முக்கிய தொழிலாக விவசாயம் மட்டும் செய்யப்படுகிறது. இங்கு விவசாயம் செய்வதற்கு புலிப்பிடித்தான் கடல் நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 தினங்களாக பெய்த மழையினால் இந்த புலிப்பிடித்தான் கானல் நீர்த்தேக்கம் நிரம்பி கரையுடைந்து நேற்று கீழானவயல் பகுதிக்கு செல்லக்கூடிய சாலையில் நீர்த்தேக்க தண்ணீரானது காட்டாற்று வெள்ளம் போல் பாய்ந்து பாலம் உடைந்து சாலை துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த காட்டாற்று வெள்ளத்தில் ராட்சத மரங்கள் உள்ளிட்டவைகள் அடித்து வரப்பட்டு மிகப்பெரிய ஆறு போல் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக கீழானவயல் கிராம மக்கள் அத்தியாவசிய தேவை கூட வாகனங்களில் வெளியே வர முடியாமல் கிராமத்தில் முழுங்கியுள்ளனர். மேலும் சேதமடைந்த பழத்தில் ஆபத்தான முறையிலும் கலந்து வருகின்றனர். மேலும் விளைவித்த பொருட்கள் கூட சந்தை கொண்டு செல்ல முடியவில்லை என்றும் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த 1 வார காலமாக மின்சார தடை ஏற்பட்டிருப்பதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி போர்க்கால அடிப்படையில் இந்த சாலை மற்றும் பாலத்தை சீரமைப்பதுடன் புலிப்பிடித்தான் கானல் நீர்த்தேக்கத்தை துரிதமாக சீரமைக்க வேண்டும் என இந்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கீழானவயல் கிராமமானது கொடைக்கானலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.